2024ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவை மற்றும் ஒடிசா சட்டமன்ற தேர்தலின் போது மிகப்பெரிய அளவில் முறைகேடுகள் நடைபெற்றதாக நவீன் பட்நாயக் தலைமையிலான பிஜு ஜனதா தளம் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. ஒடிஷா முன்னாள் முதலமைச்சர் தலைமையிலான பிஜு ஜனதா தளம் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் புவனேஸ்வரில் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது ஒடிஷாவில் உள்ள 21 மக்களவை தொகுதிகளிலும் பதிவான வாக்குகளை விட எண்ணப்பட்ட வாக்குகள் அதிகமாக இருந்ததாக புகார் கூறினர். மக்களவைக்கும் சட்டமன்றத்துக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடைபெற்ற நிலையில் மக்களவைக்கு பதிவான வாக்குகளுக்கும் சட்டமன்றத்துக்கு பதிவான வாக்குகளுக்கும் இடையே வித்தியாசம் உள்ளதாகவும் தெரிவித்தனர். வாக்குப்பதிவு முடிந்த பிறகு வாக்குப்பதிவு சதவீதம் அதிகரித்துள்ளதாக கூறியுள்ள பிஜு ஜனதா தளம் 50% தொகுதிகளில் வாக்குப்பதிவுக்கு பின் 15 முதல் 30% வரை வாக்குகள் அதிகரித்ததாகவும் தெரிவித்துள்ளது. குறிப்பாக கந்தமால் மக்களவை தொகுதியின் 57வது வாக்குச்சாவடியில் 682 வாக்குகள் கூடுதலாக எண்ணப்பட்டதாகவும், சுந்தர்கர் மக்களவை தொகுதியில் உள்ள 2 வாக்குச்சாவடிகளில் 660 மற்றும் 784 வாக்குகள் கூடுதலாக எண்ணப்பட்டதாகவும் புகார் கூறியுள்ளது. தேன்கனல், கந்தமால், பலங்கீர் ஆகிய மக்களவை தொகுதிகளில் முறையே 4056, 3521, 2701 வாக்குகள் கூடுதலாக எண்ணப்பட்டுள்ளதாகவும் பிஜேடி கூறியுள்ளது. இது தொடர்பாக கடந்த டிசம்பர் 19ஆம் தேதி அளிக்கப்பட்ட புகாருக்கு தேர்தல் ஆணையம் இதுவரை பதிலளிக்கவில்லை என கூறியுள்ள பிஜு ஜனதா தளம், ஒடிஷாவில் நடைபெற்ற தேர்தல் முறைகேடுகள் தொடர்பாக உயர்நீதிமன்றத்தை நாட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. So we have approached the Odisha High Court. The matter is going to be listed soon. We have decided that we will take this matter to the logical conclusion, because it is not just a matter of Biju Janata Dal. It is a matter of every voter of Odisha believing and trusting the Election Commission of India, the election machinery. தேர்தல் முறைகேடு புகார் குறித்து விரிவான விசாரணை நடத்தி வெளிப்படையான விளக்கத்தை தேர்தல் ஆணையம் அளிக்க வேண்டும் என்றும் பிஜு ஜனதா தளம் வலியுறுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.